சக்தி. வசிஷ்டர் ராமனுக்கு உபதேசம் செய்தபோது பின்வருமாறு உபதேசித்தார். ராமா, எண்ணற்ற ஆண்டுகள் செய்யும் தவத்தாலோ, உடம்பினை புழுதியாக்கி நசிக்கச் செய்வதாலோ, தீயில் வீழ்ந்து படுதலாலோ, ஆழமான கிணற்றில் குதிப்பதாலோ, பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய தேவர் மூவரின் உபதேசத்தாலோ, மும்மூர்த்திகளின் வடிவான தத்தாத்ரேயரும் தவமும் சினமும் ஒருங்கமைந்த துர்வாசரும் கருணையின் வடிவான புத்தரும் உனக்கு உபதேசிப்பதாலோ, பாதாளம் முதலிய உலகங்களில் வசிப்பதாலோ, சொர்க்கத்தில் வாழ்வதாலோ, வேறு எவ்வகை நிலைகளை நீ பெற்றாலும் மனம் அழிந்தால் தவிர முக்திக்கு வழியே இல்லை. மனம் என்ற மாடு அடங்கினால் தாண்டவ கோணே முக்தி வாய்த்தது என்று ஆடேடா தாண்டவ கோணே என்கிறார் ஒரு சித்தர். ஒருவன் சாத்திரங்களை ஓதலாம், தேவர்களை குறித்து யாகங்கள் செய்யலாம், உயர்ந்த கருமங்களையே செய்து வரலாம், தேவதைகளை வழிபடலாம். ஆத்ம ஞானம் என்னும் அறிவின் விழிப்பில்லாமல் பிரம்மாவின் 100 வயது முடிந்தால் கூட முக்தி கிடைக்காது என்கிறார் ஆதிசங்கரர். பிரம்மாவின் 100 வயது என்பது கோடிக்கணக்கான வருடங்களை குறிக்கும். பரமாத்மா எனப்படும் பிரம்மத்திலிருந்து ஜீவாத்மா சிதறி வந்தது. உடம்பில் சுழுமுனை நாடி வழியாக அது உடம்பில் புகுந்தது. ஊழ்வினை காரணமாக அது பல்வேறு பிறவிகள் எடுக்கிறது. இறுதியில் ஞானம் பெறுகிறது, முக்தி அடைகிறது. நதிகள் எல்லாம் கடலில் கலந்து மறைவது போல நதிகளின் பெயரும் வடிவமும் கரைந்து போய் கடல் என ஒன்றுபட்டு சொல்லப்படுவது போல உயிர் பிரம்மத்தை அடைந்ததுமே அதனுடைய பெயரும் வடிவமும் மறைந்து விடுகிறது என்கிறது பிரஸ்ன உபநிடதம். ஓம் சக்தி. ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும். வாழ்க்கை வசதி, பந்த பாசம், குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை. ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது. எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால்தான் நாட்டில் அமைதி கிடைக்கும். 2 மனங்களும் ஒன்றுபட்டால்தான் அமைதி கிடைக்கும். நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன். அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சி பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அன்னையின் அருள் வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.